ஒரு அந்த விதவை பெண்ணு, அந்த பெண்ணு வந்து பூ விற்கும். வாத்தியார் கதாபாத்திரம், அவங்க ரதி. அவங்க வந்து பூ அந்த வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியார இந்த பூ வந்து பறிச்சா தான் வாடி போகும், இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும். அப்போ இதயம் குங்குமம் இந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிடுறாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிடறாரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்போ அது ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண், அந்த பூக்காரி, இவர் இந்த காஜா சிரிப்பெல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது. ஆனால் அவர் கட்டின தாலி, இது ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு. கட்டின தாலி அவரே அறுத்துட்டு 2 பேரையும் சேர விடுறார். கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணு நிற்கிது, அந்த பூவித்த பெண்ணு. அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே கதை திரைக்கதை அடித்து அந்த நாட்கள்னு ஒரு படம் வருது. அதில் இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷை திருமணம் பண்ணி போயிடுறாங்க. கல்யாணம் ஆயிடுது. அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது. 2 பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாப்புல. இப்போ நம்மளால ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே அது நீங்கள் புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே. தாலி அறுத்தடு, எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு, உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது. அப்போ அந்த அந்த தாலியை அறுத்து எடும் அப்படின்ன உடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது. அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது. இது கையெடுத்துட்டு பட்டினா இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல. இதை யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழ்ன்னு சொன்னா அதே ஆள் தான் தாலி அக்காம வாழ், இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான். உலகத்துல இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாளர் இருக்கவே முடியாது. ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும். இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்ய உண்மையில பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே அவரு. சாதாரண உட்கார்ந்துருக்காப்ல. US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.